மேசராசிக்காரங்க பல பேர்த்தோட நினைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவன் என் வாழ்க்கையில டிசைன் பண்ணாலும் பண்ணாங்க, இந்த அளவுக்கு பண்ணக்கூடாதுங்க. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கிறீங்க. எதுவா இருந்தாலும் சரி, நான் என் நம்பிக்கையை விட்டதில்ல. எதுவா இருந்தாலும் ஒரு கை பார்த்துலான்னு எனக்கு நானே துணிச்சலா ஒரு நம்பிக்கையோட நான் அடுத்த கட்டத்துக்கு வந்தா கூட அடுத்தடுத்த பாதிப்புங்க. யாரை கேட்டாலும் சரி மேசராசிக்காரங்க மன உறுதியோடு இருக்கக்கூடிய அவங்களே யாரை கேட்டாலும் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறேன், மன இறுக்கமாக இருக்குது, மன அழுத்தமாக இருக்குது. அப்படி என்ன வாழ்க்கையில் நான் என்னதான் நான் செஞ்சேன், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனைன்னு கேட்கக்கூடியவங்க அதிகம்னு சொல்லலாங்க. நிறைய பேர் யோசிக்கிறீங்க எந்த வகையில் எல்லாமே என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும், எந்த கோவிலுக்கு போனால் என் பிரச்சனை சரியாகும், எந்த வழிபாட்டை செஞ்சால் என் பிரச்சனை சரியாகும், இப்படியே வாழ்க்கை போராட்டமாகவே போயிடுமா, நீ வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சிறப்பாக அமையாதாங்கிற ஒரு ஏக்கம் மேசராசி சார்ந்தவங்களுக்கு கொஞ்சம் அதிகம்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நடந்திருக்கக்கூடிய கிரக மாற்றங்கிறது மேசராசிக்கு கொஞ்சம் பலமான அடி திறந்து இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான். பெரும்பாலும் மேசராசிக்காரங்களுக்கு அவ்வளோ கோபப்படக்கூடிய நீங்கள் கூட, அவ்வளோ முரட்டத்தனம் இருக்கக்கூடிய நீங்கள் கூட இந்த நேரம் கொஞ்சம் பொறுமையாகவே மாறிட்டீங்க. யோசிச்சு தான் முடிவெடுக்கிறீங்க, பொறுப்பாகவும் நடந்துக்கிறீங்க, கடுமையான உழைப்பும் கொடுக்குறீங்க. ஆனாலும் ஒரு நல்ல நிலைமை வந்த பாடல தான் அதிகமான மன அழுத்தம் இருக்குதுங்க. போதா குறைக்கு எங்கிருந்து தான் இந்த தலைவலி வருதுன்னு தெரியல. தலைவலி ஒரு பக்கம், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு பக்கம், பிபி இல்லாதவங்களுக்கு கூட பிபி வந்துருங்கிற மாதிரி இந்த நேரம் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறீங்க. முதல்ல இந்த நேரம் மேசராசிக்காரங்க ஒரு சில விஷயத்துல கொஞ்சம் நீங்க கவனம் கொடுத்துக்கிறது ஒரு கட்டாயமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய நல்ல மாற்றம் தரக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைஞ்சிருக்கு. நிறைய விஷயங்கள கொஞ்சம் கவனம் கொடுக்குற மாதிரி இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. அதனால இந்த நேரம் நீங்க எந்த விஷயத்துல கவனம் கொடுக்கணும், எந்த விஷயத்துல எல்லாமே நீங்க இந்த நேரத்துல சாதகமா மாத்திக்க முடியும், உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் பரிகார முறைகள் என்னென்ன, இதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மனசுல பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே வாழ்க்கையில போராட்டம் உண்டுங்க. ஒரு சிலருக்கு எல்லாமே பணம் தான் ஒரு பெரிய போராட்டமா இருக்கும். வருமானங்கிறது பெரும்பாலும் உங்களால் ஈட்ட முடிஞ்சாலும் சில பேர்த்துக்கு எல்லாமே பணம் ஒரு பக்கம் நிம்மதி தராது. மனசுல நிம்மதிங்கிறது இல்லாம ஏதாவது ஒரு வகையில பாதிப்பு, திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா இந்த மேசராசிக்காரங்களுக்கு இது எல்லாத்துலயுமே சிரமம் தரக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா சமீப காலமா உண்டுன்னு சொல்லலாங்க. அந்த குடும்பத்துல பழையபடிக்கே ஒரு நல்ல நிலைமை வராதா, ஒரு சந்தோஷமான செய்தி கிடைக்காதா, குடும்பம் கணவன் மனைவி குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்க மாட்டோமா, இப்படி ஏகப்பட்ட ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி உங்களுக்கு திருமண வாழ்க்கையில சிரமம் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இல்லை. குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக தான் இருக்குது. வேலை வியாபாரம் எதுவாக இருந்தாலும் நல்ல மாற்றம் தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலை வியாபாரம் எல்லாமே இந்த நேரம் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்குங்க, கொஞ்சம் போராடுற மாதிரி தான் இருக்கும். ஆனாலுமே நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க. எந்த வேலையாக இருந்தாலும் செஞ்சு முடிச்சிருவீங்க. நீங்கள் நினச்சதை விட நல்ல பலன் கிடைக்கும். என்ன ஒன்று கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்கும், போராட வேண்டியதாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் சரியாக முடியறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துலேருந்தே மேஷராசிக்கு தொடங்குதுன்னு சொல்லலாங்க. வீடு வாகனம் யோகம் உங்களுக்கு குரு பகவான் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது வீடு சம்மந்தப்பட்ட விஷயம். புதுசாக வீடு வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம், அது சம்மந்தப்பட்ட முயற்சி செய்யலாம். வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பு இல்லாமல் இருக்குதுங்க. தடைப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த நேரம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயமே நல்ல மாற்றம் தான். உங்கள் குழந்தைகளுக்குமே நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க. படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல மாற்றம் தான். அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஏழரை காலத்தை பார்த்து பயப்பட வேண்டாங்க. அந்த நேரம் மேசராசிக்காரங்களுக்கு சின்ன சின்ன சவாலை தான் இந்த நேரம் கொடுக்குமே தவிர அவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த நேரத்தில் தான் நிறைய நல்ல காரியமும் நடக்கும். சொந்தமாக வீடு அமைச்சுக்க முடியும், வாகனம் வாங்கிக்க முடியும், சொத்து அமைப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. சொத்து பிரச்சனையே பல காலமாக சந்திச்சிருப்பீங்க, அதுக்கு சரியான தீர்வு கிடைக்காம இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் தான் சொத்து தகராறுங்கிறது நீங்கும், பரிபூர்ணமாக நீங்கும். சொத்து வாங்குறதுக்கான அமைப்பு எடுத்துக்கிட்டாலும் மேஷராசிக்கு நீ வரக்கூடிய நாட்களில் தான் இருக்குது. பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், இந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு வருங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு விஷயம் இல்லாமல் அபாரம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் சிறப்பாக இருக்குது. அரசு வகையில் ஒரு ஸ்காலர்ஷிப் எதிர்பார்க்குறீங்கனாலும் அது சம்மந்தப்பட்ட முயற்சியுமே சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க கடுமையான உழைப்பு போடுறீங்களே, அந்த உழைப்பு என்னன்னா
மற்றவங்களுக்காக தான் அதிகமாக உழைக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கான உழைப்புன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இந்த நேரம் கொஞ்சம் எதுவும் கவனம் கொடுக்க பாருங்க. உங்களுக்கே வேலை அதிகமாக இருக்கிறப்ப நீங்கள் மற்றவங்களுக்காக சேர்த்து இந்த நேரம் பாடுபடுறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது தான். மிகச்சிறப்பான ஒரு மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரங்களுக்கு வாகனம் வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்குதுங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாகனம் வாங்குவீங்க. பிரச்சனைங்கிறது இந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறது இல்லை. சின்ன சின்ன மனசாபம் வந்தாலும் சிறப்பாக இருக்குது. வீடு நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம், சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஏன்னா குரு பார்வைங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாங்க. வெளிநாடு போகிறதுக்கு இல்லாமல் வாய்ப்பு இந்த நேரத்தில் தான் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட கொஞ்சம் கடுமையான உழைப்பு தாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல கடுமையான உழைப்பு போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனாலுமே உழைப்புக்கு ஏற்ற பலன் தெரியும். இந்த நேரம் தான் உங்களுடைய பலம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். எவ்வளோ விஷயங்கள் கடந்து வந்த உங்களுக்கு சமீப காலமாக இன்னும் கொஞ்சம் பாதிப்புங்கிறது கொடுத்துருக்கும். வேலை, வியாபாரம், தொழில் இல்லாமல் கொடுத்துருக்கும். இனி உங்களுக்கு எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் யோகத்தை தரக்கூடிய நேரமாக தான் மேஷ ராசிக்கு இந்த நேரம் இருக்குது. திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களா இருந்தால் கட்டாயம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்தில் தான் உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் குடும்பத்தில் ஒரு கவலைங்கிறது கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். என்னதான் நீங்கள் முயற்சி செஞ்சாலும் குடும்பத்துக்காக பாடுபட்டு இருந்தாலும் நல்ல பேர் வாங்க முடியலையேங்கிற ஒரு ஏக்கத்தோடு இருந்திருப்பீங்க. இனி அப்படி இல்லை. உங்களுடைய செயல்பாடு அதிரடியாக இருக்க போகுது. மன நிம்மதி இல்லாமல் போராடினவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நேரம் தான். எல்லாருமே இந்த நேரம் உங்களை அனுசரித்து போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் இன்னும் மற்றவங்களை அனுசரித்து போனாலுமே கொஞ்சம் சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் மற்றவங்க நிலையில் கவனம் கொடுக்க வேண்டாம். இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் எதை செய்கிறதா இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு வார்த்தை கேட்டுக்கணும். குடும்பத்தோட அபிப்பிராயத்தை கேட்டுட்டு நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலுமே பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த நேரம் மேஷராசிக்கு சிறப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த மாசத்துல பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த புது வருடம் பிறந்திருக்கக்கூடிய இந்த சித்திரை மாசத்தோட தொடக்கத்துல இருந்தே வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி போராட்டத்தை சந்திச்ச உங்களுக்கு இனி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிரமங்கள் நீங்கக்கூடிய நேரம் தான். தொழிலா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், படிப்படியான முன்னேற்றங்கிறது காத்திருக்குது. அதே சமயத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி சார்ந்தவங்க இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும். குடும்ப வாழ்க்கையில எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்கோவம், இந்த ஆக்ரோஷமா இருக்கிறது வேண்டாம். உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும் இந்த நேரம். பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல தான். டக்குன்னு முடிவு எடுக்கிறீங்களே, ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டா அது அவசரமாக முடியணும்னு யோசிக்கிறத விட பொறுமையாக முடிஞ்சாலும் பரவாயில்ல. அந்த விஷயத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவசரப்பட வேண்டாம். எடுத்தவங்கோத்தன்னு செய்ய வேண்டாம். ஏமாற்றத்தை கொடுத்துரும். பொறுப்பு, பொறுமை, இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லைங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் புதுசாக தொழில் முயற்சி செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவங்க மற்றவங்க சொல் பேச்சு கேட்டு எதுவும் செய்கிறது வேண்டாம். உங்கள் மனசுக்கு சரின்னு பட்டா ஒரு வேலை எடுக்கிற வேலை ஒத்து வரும், அது உங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னு உங்களுக்கு தோணுன்னா மட்டும் மேஷராசிக்காரங்க கொஞ்சம் இந்த நேரத்தில் செய்ய பாருங்க. மற்றபடி மற்றவங்களை நம்பி எந்த விஷயத்தையும் செய்யறது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேண்டாம். தொடர்ந்து மேஷராசிக்காரங்க இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட விஷயத்த பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மேஷராசிக்கு இந்த முக்கியமான ஒரு வழிபாட்டு முறைகள் எல்லாமே ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க. அது எந்த மாதிரியான வழிபாடுங்கிறதையும் நம்ம தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த மாசத்துல பொறுத்த வரைக்குமே, அதாவது இந்த ஏப்ரல் மாசத்துல அடுத்து வரக்கூடிய மே மாசம் வரைக்குமே சூரியன் உச்சமா இருக்கிறதால, செவ்வாய், குரு, ராகு, சுக்கிரன் சாதகமா இருக்கிறதால மேஷராசிக்கு எடுக்கிற காரியம் நல்லபடியாக தான் முடியும். பண வரவு சிறப்பா இருக்குது. வாகன யோகம் சிறப்பா இருக்குது. இந்த நேரத்துல உங்களுக்கு உகந்த வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடுங்க. வழக்கம் போல முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுக்கோங்க. முருகப்பெருமான் வழிபாடு செவ்வாய்க்கிழமை செய்றீங்கன்னா அன்னைக்கு அரிசி, துவரம்பருப்பு, நல்லெண்ணெய் இந்த மாதிரியான பொருளை தானமா கொடுத்துக்கிறது நல்லது. முடிஞ்சா ஒரு முறை திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாட்டு செஞ்சுக்க பாருங்க. சூரியன் உச்சத்தில் இருக்கிறதால ஆதித்ய ஹிருதயம் படிச்சுட்டு வர்றது நல்லது. ஏன்னா மன வலிமை இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் மன வலிமை இல்லை. அந்த மன வலிமை கிடைக்கணும்னா ஆதித்ய ஹிருதயம் படிச்சுட்டு வர பாருங்க. அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறதும், சித்திரகுப்தருக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுக்கிறதும் கேது தோஷத்தை நீக்கும். இந்த நேரம் மேஷராசிக்கு பெரும்பாலானவங்களுக்கு கேது தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால இந்த விஷயங்களை கொஞ்சம் கடைபிடிக்க பாருங்க. உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை இந்த நேரம் விட்டுறாதீங்க. குலதெய்வ வழிபாடுங்கிறது உங்களுக்கு மேஷராசிக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். மன உறுதி கிடைக்கிறது மட்டும் இல்லாம நீங்க எடுக்கிற காரியங்கள் தங்கு தடை இல்லாம நல்லபடியா முடியறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தாலும் உங்களுக்கு இந்த செயல்பாட்டால கிடைக்குன்னு சொல்லலாங்க. பொதுவா மேஷராசிக்கு இந்த காலகட்டங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படிப்பட்ட பாதிப்புனா,
உங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் வரும், ஏற்கனவே முன்கோபம் வரும். இந்த நேரத்தில் முன்கோபம் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால கோபத்தை குறைச்சிக்கோங்க, ஆக்ரோஷமாக செயல்பட வேண்டாம். மற்றபடி குடும்பத்தில் சிறப்பு தான், சுபகாரியம் நடக்கும். கூட பிறந்தவங்க வகையில் கருத்து வேறுபாடு கொஞ்சம் வந்து நீங்கும், அதில் கவனமாக இருங்க. வருமானம் சிறப்பாக இருக்குது, கடன் அடைக்கிறதுக்கான நேரம் தான். சொத்து வாகன அமைப்பு சிறப்பாக இருக்குது, வேலையில் பொறுப்பு அதிகம். இந்த நேரத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்குங்க. ஆனால் புதுசாக முதலீடு போடுறீங்கன்னா மற்றவங்க பேச்சை கேட்டு செய்ய வேண்டாம். மற்றபடி சிறப்பு தான். அதுவும் கல்வி நிலைன்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது. பெருசாக பாதிப்பு இல்லை. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு இந்த மாதங்களில் ரொம்ப சிறப்பான மாதம் தான். தேவையில்லாமல் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு எந்த விஷயமா இருந்தாலும் செய்ய பாருங்க. அற்புதமான பலன் இந்த நேரத்தில் காத்திருக்குதுன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மேஷராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.